அடுத்து அவங்களுக்கு என்ன வெகுமதி கொடுப்பேன், அவங்க பொறுமையாக இருந்ததுனால நான் அவங்களுக்கு என்ன வெகுமதி கொடுப்பேன் தெரியுமா? உலாயிக்க அவர்களுக்கு அமிலு சாலிஹாத்தி நல் அமல்கள் செஞ்சு அவர்கள் பொறுமையாக இருப்பார்களே அந்த மனிதர்களை தவிர உலாயிக்க லஹும் அவர்களுக்கு இருக்கிறது மகுஃபிரத்துன் என்னிட்டிருந்து பாவ மன்னிப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. அதனால எந்த விதமான அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. அஜ்ருன் கபீர் அது மட்டுமல்லாமல் பெரிய பிரதிபலன் அவர்களுக்கு இருக்கிறது. பெரிய பிரதிபலன் சொன்னாக்க இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நன்மையான காரியங்கள் நடக்கும், மறுமையிலையும் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை அல்லாஹ் நடத்தி வைப்பான். இந்த உலகத்தில் இருக்கும்போது தீமைகளில் இருந்து அவர்களை பாதுகாத்துருவான். மறுமையில நரகத்தினுடைய நெருப்பு அந்த நரகத்தினுடைய விஷயங்களிலிருந்தும் அந்த மக்கள் என்ன செஞ்சிருவான், பாதுகாப்பான். அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு பெரிய பிரதிபலன் அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை கொண்டு வர்றாங்க. நம்மளையும் அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் பரிபூர்ணம் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. இப்போ அடுத்த ஆயத்து இந்த மனிதர்கள் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற சம்பந்தமாக சொல்ல வர்றாங்க. மனிதர்கள் அந்த நேரத்தில் எப்படி நாயகத்திட்ட நடந்துக்கிட்டாங்க, இவங்க நடந்துக்கிட்ட விதங்கள் சரியா, அந்த அகங்காரம் ஆணவத்தில் இருந்தது மாதிரியே இங்கே இருக்கிறாங்க. எப்படி எதை வச்சு சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சில கேலி பரிகாசம் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்க, இவர் நபிங்கிறாங்கல்ல, அந்த பனி இஸ்ரவேலர்கள் வழக்கம் போல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆனால் இங்கே கொஞ்சம் ஹார்டான வார்த்தையை புழங்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவர் நபி அப்படின்னு சொன்னாக்க எங்களுக்கு வானத்திலேருந்து என்னத்தை கொண்டு வந்துடணும், ஒரு பொக்கிஷத்தை கொண்டு வரணும், பொக்கிஷம்னா புதையலை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வானத்திலேருந்து புதையலை கொண்டு வந்து காமிக்க சொல்லுங்க, நாங்கள் நபின்னு ஏற்றுக்கிறோம். அல்லது அவர் இவர் நபி அப்படிங்கிறதுக்கு இவருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுருக்கணும், இவர் கூட ஒரு மலக்கை வச்சு விட்டுட்டு போயிருந்துருக்கணும், இவர் கூடவே ஒரு மலக்கு சேர்ந்து வந்திருக்கணும், அப்போ நாங்கள் இவரை நபின்னு ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொன்னாங்களாம். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலையும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்க, நாயகமே இவங்க இப்படி சொல்கிறதுனால நான் உங்களுக்கு அப்போ அல்லாஹ் சொல்லி காமிக்கிறேன், நாயகமே இப்போ நான் இவங்க இப்படிலாம் உங்களுக்கு சொல்கிறாங்க, ரெண்டு விஷயத்தை சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. ஒன்றாவது, இவங்களுக்கு இவர் என்ன செஞ்சுருக்கணும், வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு புதையலை கொண்டு வந்து காமிக்க சொல்லுங்க, நாங்கள் நபின்னு ஏற்றுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இவர் நபியாக இருந்தால் இவர் கூட ஒரு மலக்கு சேர்ந்து வந்திருக்கணும்ல, ஆனால் மலக்கு இல்லைல்ல, அப்புறம் எப்படி நாங்கள் நபியாக ஏற்றுக்கிறது? அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறது நாயகமே, நீங்கள் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ண போகும்போது நீங்கள் வகியில் ஒரு சில விஷயங்களை விட்டுருவீங்களோ அப்படி அந்த மாதிரி தெரியுது உங்களோட நிலைமை. ஆனால் நீங்கள் அப்படி செய்யாதீங்க, ஒரு கால் நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க, உங்களுடைய மனசு என்ன கஷ்டப்படுது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க நாயகமே, நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. நீங்கள் நீங்கள் உங்களுடைய கடமை என்ன அப்படின்னாக்க, நீங்கள் எச்சரிக்கை செய்யணும், மக்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யணும், தாவா கொடுத்து எச்சரிக்கை செய்யணும். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பா, நீங்கள் பண்ணாதீங்க, எந்த விதமான தீங்குகளையும் ஈடுபடாதீங்க, நன்மையான காரியங்கள் செய்ய போகும்போது அதை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் நன்மையான காரியங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் தீமையான காரியங்கள், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய விஷயங்கள், எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக ஒப்பிட்டு போகுமோ அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஈடுபடுறதும் உங்களுக்கு தவறான வழியில் போயிருப்பா அப்படின்னு எச்சரிக்கிறது மட்டும்தான் நாயகமே உங்களுடைய விஷயம். ஆனால் எல்லாத்துக்குமே அல்லாஹ் பொறுப்பாளனாக இருக்கிறான், நீங்கள் அந்த மக்கள்கிட்ட தாவா மட்டும் கொடுங்க, வேற எதையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் மக்கள் சில தவறுகள் செய்ய போகும்போது நம்ம போய் சொன்னோம்னாக்க நம்ம என்ன செய்ய, மக்கள் சங்கடப்படுறாங்க. நாயகம் சொல்லிட்டாங்க, புலில ஹக்க வளவுக்கான முர்ரா, கசப்பாக இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யுங்க, உண்மையை சொல்லிடுங்க. மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம என்ன செய்யணும், எந்த விதத்திலையும் பின்வாங்கக்கூடாது. மார்க்கத்தில் இப்படித்தான் இருக்குது, சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, நாங்கள் சொல்லிட்டோம், எடுத்து நடக்காது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நாளைய கியாமத்து நாளில் நம்ம அல்லாஹ்வை மட்டும் பயந்தோம்னு சொன்னாக்க எல்லா காரியத்தையும் அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வச்சுருவான். அந்த விஷயத்தை நம்ம குடும்பத்திலேருந்து முதல்ல ஆரம்பிக்கணும். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான், ஒவ்வொரு குடும்பத்திலையுமே அந்த ஃபர்லான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மற்ற விஷயங்கள் என்ன செய்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்லான தொழுகைகள் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவு வக்தில் தொழுகிறது, முடியாத பட்சத்தில் அந்த வக்து முடிகிறதுக்குள்ளேயாவது நம்ம தொழுதுறணும். அந்த வக்தை கலாவாக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த வக்தில் தொழுதுறணும். அப்படியும் இல்லை, மூணாவது ஸ்டேஜ், அந்த வக்து கலாவாயிருச்சா, கலாவா அன்னைக்குள்ள தொழுகை அன்னைக்கே முடிச்சிடணும். ஒன்றாவது அவ்வளவு வக்தில் தொழுகிறது, அதை நம்ம ட்ரை பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு 100க்கு 100% நம்ம அதுக்கு முயற்சி பண்ணி போயிடணும். நம்ம நியத்தை வச்சுட்டு அல்ல வழி வகுத்து விட்டுருவான். ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது பார்த்தோம்னாக்க, அந்த வக்து அவ்வளவு வக்தில் இருந்து அந்த வக்து முடிகிறதுக்குள்ளே அந்த தொழுகையை தொழுதுறது ரெண்டாவது ஒரு விஷயம்.
மூணாவது ஒரு விஷயம், பெரும்பாலும் அந்த மூணாவது விஷயத்துக்கு போயிடக்கூடாது, நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். கலாவா ஆயிருச்சு, அந்த வக்து கலாவா ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அடுத்த வக்தில் அல்லது அந்த நைட்டில் நம்ம இஷாவுக்கு தொழுவ போகும்போதுக்குள்ளே என்ன செஞ்சோன்னா அந்த தொழுகையை ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அன்றாட தொழுகக்கூடிய அந்த பரலான தொழுகையில் முடிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், அடுத்த விஷயத்துக்கு போகணும். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறணும். அப்போ இந்த விஷயத்தில் வந்து மார்க்கம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும், நான் இப்போ உதாரணத்துக்கு தொழுகை சம்மந்தப்பட்டதை சொன்னேன், இந்த மார்க்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பின்வாங்கக்கூடாது, நம்ம முன்னாடி போயிடணும். மார்க்க விஷயத்தில் நம்ம யாருக்கும் எந்த இதுவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக இருந்தோம்னு சொன்னாக்கா அல்லாஹ் நமக்கு எல்லா ரீதியிலும் உதவி செஞ்சிருவான். அல்லாஹ் போதுமானவன், நமக்கு எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா வெற்றியாக்கி தந்தருள் புரிவானாக. அடுத்து பார்த்தோம்னாக்க, நாயகமே நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன், எல்லா விஷயத்துக்கும் நான் பொறுப்பாளனாக இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க நாயகமேன்னு இந்த 12வது ஆயத்தில் நல்லா உறுதியாக கொடுக்குறான். இதே மாதிரி ஆயத்து சூரத்துல் ஃபுர்கானில் 8வது ஆயத்தில் வருது. அவங்க வந்து நாயகத்தை பார்த்து சொன்னாங்களாம், இவர் வந்து சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனுஷரை தான் நீங்கள் பின் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொன்னாங்களாம். நாயகத்தை பார்த்து செய்வனை செய்யக்கூடியவர், அவரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க புழங்கினாங்க அப்படிங்கிற சொல்லி காமிக்கிறான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு நாயகம் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தாங்கன்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். சூரத்துல ஹிஜ்ரில் வந்துட்டு 97வது ஆயத்து, நாயகமே உங்களுடைய மனசு ரொம்ப இறுக்கமாக இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அதை நான் உறுதி செய்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பக்கபலமாக நான் இருக்கிற நாயகமேன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல எல்லாம் சொல்லி காமிக்கிறான். பொதுவாகவே வந்துட்டு மனிதர்கள் மூலியமாக என்னென்ன தொல்லைகள் இந்த மார்க்கத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பட்டியல் போட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன ஆயத்து மனுஷன் வந்து இப்படி குணத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆயத்து இந்த 12வது ஆயத்தில் வந்துட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்தெந்த ரீதியிலெல்லாம் துன்பங்களை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த சஞ்சலைப்பட ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ரப்பு வந்துட்டு இதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய சில முஃபஸ்ஸிரீன்கள் சில விஷயத்தை கொண்டு வர்றாங்க. எப்படி எந்த மாதிரி சொன்னாங்களா, நாயகமே நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சொன்னதாக சொல்லி காமிக்கிறாங்க. நாயகமே நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் வரல. நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, பிரச்சனைங்கிறது வந்துட்டு இப்போ வாழ்கிற இந்த 2024 இந்த மாதிரி 20ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற நமக்கு மட்டும் பிரச்சனைங்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொட்டு ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்ற வரையும் பிரச்சனைங்கிறது வரிசையாக இருந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. இந்த இடத்துல அதான் சொல்லி காமிக்கிறாங்க, நாயகமே பிரச்சனைங்கிறது உங்களுக்கு மட்டும் வரல, இந்த மனிதர்கள் மூலமா ஏற்படக்கூடிய துன்பங்கள் தொல்லைகள் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு மட்டும் வரல நாயகமே, உங்களுக்கு முன்னாடி எத்தனை இறை தூதர்கள் வந்தாங்களோ அத்தனை பேத்துக்கு பிரச்சனை இருந்துச்சு நாயகமே, நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாருமே பொறுமையோட இருந்தாங்க, அந்த பொறுமைங்கிறது நீங்கள் பொறுமையோடு இருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொறுமையை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த இடத்துல அல்லாஹ் எதுக்கு அந்த வார்த்தையை புழங்குறான்னு சொன்னாக்கா, அவங்க கொஞ்சம் கவலைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, மன சஞ்சலப்பட்டாங்க. அந்த சஞ்சலப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹ் வந்து புழங்கினான். நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த 12வது ஆயத்தில் அதைத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க என்ன தான் கொடுத்தாலும் ஒரு காலம் அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க, இப்படியே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள தோரணையில் இந்த 12வது ஆயத்தில் எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அடுத்து 13வது ஆயத்து ஏற்கனவே 2 வார்த்தையை அவங்க சொல்லிட்டாங்க. முதல் வார்த்தை என்ன சொன்னாங்க, இவர் நபியாக இருந்தால் எங்களுக்கு வந்து எவிடன்ஸ் என்ன வேணும், எங்களுக்கு ஒரு புதையல் வேணும், வானத்திலேருந்து புதையலை கொண்டு வந்திருக்கணுன்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தோம்னாக்க ஒரு மலக்கை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னாங்க. இப்போ 3வது சொல்கிறாங்க, இவர் சொல்கிறது அல் குரானை பற்றி சொல்ல வர்றாங்க. இவர் சொல்கிறது வந்துட்டு வேத வாக்குன்னு சொல்கிறாரு இல்லையா, இது வந்து அல்லாஹ்வுடைய இறை வசனம் அல்ல அப்படின்ட்டாங்க. இது இறைவனுடைய இறை வசனம் அல்ல, இவர் சுய கருத்தை இங்கே கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு, சுயமாக இந்த விஷயத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. இந்த சுயமாங்கிறது வந்துட்டு இட்டுக்கட்டி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரே நேரத்தில் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பல துன்பங்கள் வந்தால் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தாலே நம்மளால் தாங்க முடியலை, நல்லா எல்லாத்தையும் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இங்கே நாயகத்துக்கு வந்து அடிக்கு மேலே அடி விழுந்துக்கிட்டே போகுது.
நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுத போகும்போது ஒரே வருஷத்தில் அடுத்தடுத்து மௌத்து நடந்துச்சுன்னு எழுதுவாங்க. 5 மௌத்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க அதுலேருந்து மீள்றதுக்குள்ளே அடுத்து நடந்துச்சு, அதுலேருந்து மீள்றதுக்குள்ளே அடுத்து நடந்துச்சு, அதுலேருந்து மீள்றதுக்குள்ளே அடுத்து நடந்துச்சு. இப்படி தான் அவங்களுடைய பிரச்சனை நோடிச்சு. சரி, அவங்க ஃபேமிலியில தான் இவ்வளோ பிரச்சனையாக இருந்துச்சு. சரி, அடுத்து வெளி உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் பிரகடனம் செய்யும் போது அதே தாவாவுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா அது இன்னும் மோசமாக இருந்துச்சு. அவங்க போய் வெளியே ஃப்ரீயாக நின்று தாவா கொடுக்கவே முடியாது. ஒரு நேரத்தில் குரானே ஓத முடியாத ஒரு நிலைமையில இருந்தாங்க அந்த மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹி வந்துருச்சு. ஆனால் அந்த நேரத்தில் முதல்ல சத்தம் போட்டு ஓதன குரான் வெளிப்படையாக ஓதக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தோடு இருக்க போகும்போது அதை முதல்ல வெளிப்படுத்தி ஓதுனது ஹஸரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் வெளிப்படுத்தி ஓதுனாங்க. அதுக்கு பிறகு அதுவும் பிரச்சனையாக வந்துச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அது ஓதலை. அப்போ அங்கேயும் பிரச்சனையாக வந்துச்சு. இவங்க தாவா கொடுக்க முடியல. உமர் நாயகம் இஸ்லாத்துக்குள்ளே வர்ற வரையும் அவங்க பகிரங்கமாக என்ன செய்ய முடியல, தாவா கொடுக்க முடியலை. உமர் நாயகம் வந்த பின்னாடி தான் நாயகம் சொன்னாங்க, உமர் நாயகத்திட்ட உமர் நாயகம் சொன்னாங்க, சொல்ல நான் இருக்கிற நீங்கள் என்ன செய்யுங்க, தாவா வெளியே கொண்டு வாங்க, பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி உமர் நாயகம் தைரியம் கொடுத்தாங்க அந்த இடத்துல. அப்போ பல பிரச்சனைகள் இருந்தும் கூட இந்த வகையை கூட அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, இவர் சுய கருத்தை இட்டுக்கட்டி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த நேரத்தில் இப்போ அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான், நாயகமே கவலைப்படாதீங்க, அவங்க உங்களுக்கு கொடுக்குற வகையை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய சுய கருத்துன்னு சொல்கிறாங்க, அப்படித்தானே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால், அந்த மக்கள் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஒரு 10 ஆயத்தை கொண்டு வர சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு 10 ஆயத்தை கொண்டு வர சொல்லுங்கள். ஏன்னா இதே மாதிரி இட்டுக்கட்டியை கொண்டு வர சொல்லுங்கள். உங்கள் வசனத்தை இட்டுக்கட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் கொண்டு வந்த உங்களுக்கு நான் கொடுக்குற வசனத்தை இவர் இட்டுக்கட்டி சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த இட்டுக்கட்டி சொல்கிறாங்க, இவங்களையும் இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட ஆயத்தை கொண்டு வர சொல்லுங்கள். அல்லாஹுவை தவிர வேறு யாரெல்லாம் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறானோ எல்லாத்தையும் உதவிக்கு கூப்பிடுக்கிற சொல்லுங்கள். எல்லாத்தையும் கூட்டு வந்து அவங்க அறிவிக்கணும். அப்போ அவங்க சொல்கிறது உண்மை. ஒரு கால் அடுத்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான், ஒரு கால் அவங்க இதுக்கு அறிவிக்கலை அப்படின்னு சொன்னாக்க இவங்க சொல்கிறது பொய், உங்கள் ரப்பு உங்களுக்கு அறிவிச்சது உண்மை நாயகமே அப்படின்ட்டா. நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, கொண்டு வர சொல்லுங்கள். கொண்டு வந்தாங்களான்னாக்கா அன்னைக்கும் கொண்டு வரல, அதுக்கு பின்னாடி உள்ள காலத்துலையும் கொண்டு வரல, இன்னைக்கும் கொண்டு வரல, முடியலை. அல் குரானுக்கு நிகராக போட்டியாக பல வேதங்களை எல்லாரும் முன் வச்சாங்க. ஆனால் ஜெயிச்சதா அப்படின்னாக்கா அல் குரான் மட்டும்தான் ஜெயிச்சது. அல் குரானை தவிர வேறு எதுவுமே ஜெயிக்கலை, எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, பின்வாங்கிருச்சு. அப்போ அதை தான் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க. அல் குரான் மட்டும் நான் நீங்கள் கவலைப்படாதீங்க நாயகமே, உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், பக்கபலமாக இருக்கிறோம். இந்த வகி என்கிட்ட இருந்து மட்டும்தான் வந்துச்சு, என்ன தவிர யார்கிட்டேருந்து வரலை. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வகி பொய் இல்லை, உண்மை. நீங்கள் தைரியமாக இருங்க, அந்த மக்கள்கிட்ட தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த வகி உண்மையாகத்தான் இருக்குது, இதில் எந்த விதமான பொய்யும் இல்லை, நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் நாயகமே, இதே மாதிரி 10 ஆயத்தை கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறான். நீங்கள் பயந்துராதீங்க, கோழையாவே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை கொடுக்குறான். அப்போ இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, இன்னொரு ஆயத்தில் எப்படி வந்திருக்குதா, 10 ஆயத்தில் ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வர சொல்லுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி இறைவனுடைய படைப்பினங்களில் ஏன்னா இதுக்கு ஒப்பானதாக அல் குரானுக்கு ஒப்பானதாக பல பேர் போட்டி போட்டாங்க. அந்த நேரத்திலையும் சரி, அதுக்கு பிற்பாடு உள்ள காலத்திலையும் சரி. நம்ம குரான் சம்பந்தமாக ஆரம்பத்தில் சொல்லும் போது சொன்னோம், இந்த குரானுக்கு போட்டியாக கவிதை எழுதக்கூடிய அந்த நேரத்தில் பிரபலியமான கவிஞர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் கூட்டு வர சொல்லி என்ன செஞ்சாங்க, இதுக்கு போட்டியாக வச்சு பார்த்தாங்க. ஒரு காலம் அவங்களால கொண்டு வர முடியலை. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறேன், நீ தைரியமாக சொல்லுங்கள், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய அறிவுறுத்தலின் படி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்க இங்கே 2 விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க அல்லாஹ் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் நான் சொல்லி காமிக்கிறேன்னு சொன்னாக்க அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நமக்கு விளங்குது. இந்த ஆயத்தில் அதான் முடிக்கிறான், 14வது ஆயத்து அதான் முடிக்கிறான். அவங்க ஒன்று கொண்டு வரணும், அந்த 10 ஆயத்தை கொண்டு வரணும். 10 ஆயத்தை கொண்டு வரலை அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய இறைவன் அந்த அல்லாஹ் சொல்கிறது உண்மையாயிரும். உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இப்போ அல்லாஹ் சொல்லி உறுதிப்படுத்துகிறான். உங்கள் இறைவன் தனித்த இறைவன், ஏகத்துவம் உடையவன், அவனுக்கு தாய் தகப்பன் யாரும் கிடையாது. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், என்னுடைய ரப்புக்கு
என்னது உருவம் இல்லை, என்னுடைய ரப்புக்கு அத்தா அம்மா கிடையாது, என்னுடைய ரப்புக்கு குழந்தைகள் இல்லை, என்னுடைய அத்தா அம்மா என்னுடைய ரப்புக்கு வந்துட்டு யாரும் தேவையில்லை, அவன் பெரிய பணக்காரன், அவனுக்கு பசிக்காது, அவன் தூங்க மாட்டான் அப்படின்னு என்னைய பத்தி சொல்லுங்க. இப்ப அல்லாஹ் தன்னைய பத்தி சொல்லி காமிக்கிறான், இவங்களுடைய ரப்பை தவிர வேற யாரும் இல்லை, அவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்துவத்தை இங்க உறுதிப்படுத்தி காமிக்கிறான். முதல் சொன்ன 2 விஷயத்தை அந்த மக்கள் வந்துட்டு 3 விஷயங்களை வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்துட்டு என்ன செஞ்சாங்க, கேலி கிண்டல் செய்யற மாதிரி இந்த இடத்துல சொல்லி காமிச்சதுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். அவங்க 3 விஷயத்துல உங்களை சோதிச்சாங்க நாயகமே, நான் உங்கள்ட்ட 2 விஷயத்தை சொல்லி காமிக்கிறேன். ஒண்ணு, இந்த விஷயத்தை நான் தான் உங்களுக்கு அறிவிச்சேன், என்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு வஹியா வந்துச்சு, அதுல மாற்றுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய இறைவன் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அதை நீங்க தைரியமா சொல்லுங்க. ஏகத்துவத்தை வந்து இந்த இடத்துல உறுதிப்படுத்தி காமிக்கிறான். 3வது விஷயம், அப்படி ஒரு கால் நான் சொன்னதை ஏத்துக்கிட்டா முஸ்லீமாக இருப்பீங்கல்ல, அதுக்கு தான் நான் இந்த இவ்வளவு தெளிவா சொல்றேன். அவங்க சொன்ன 3 விஷயத்துக்கும் அல்லாஹ் 3 விஷயம் பதில் கொடுத்துட்டா, அந்த 3வது விஷயத்துல நான் சொல்லிட்ட பின்னாடி என்னுடைய ரப்பிட்ட இருந்தா இந்த வகை வந்திருக்குது அப்படிங்கறத ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி சொல்லி காமிக்கிறான். 2வது, என்னுடைய ரப்பு ஏகத்துவம், அவன் வந்து ஒருவன் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல 2வது விஷயத்தை சொல்லி காமிச்சிட்டு, 3வது இந்த இடத்துல தான் ஏன் இந்த 2 விஷயத்தை நான் சொன்னேன் தெரியுமா, நீங்க முஸ்லீமா இருப்பீங்கல்ல, முஸ்லீமா வந்துருவீங்கல்ல, அதுக்கு தான் நான் இந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். ஆக மனிதர்கள் பலவிதமான குணத்துல இருக்கத்தான் செய்வாங்க. இப்ப இந்த இடத்துல அவங்கள பக்குவப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட வசனங்களை அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான், மக்களுக்கு மத்தியில பிரகடனம் செஞ்சு சொல்லி காமிக்கிறான். அப்படிங்கிறதா இந்த ஆயத்தினுடைய கருத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபலஅல்லக தாரிகுன், நபியே நீங்கள் விட்டு விடுவீர்கள் போல. ஃபல அல்லக்க, நீங்கள் எப்படி, உங்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு, தாரிக்குன், நீங்க விட்டுருவீங்க போல் தெரியுது. எதை விட்டுருவீங்க, பஅத மா யூஹா இலைக்க, உங்களுக்கு எந்த ஒன்றை நான் வகி அறிவித்தேனோ அதில் சிலதை நீங்கள் விட்டு விடுவீர்கள் போல் தெரியுது. உங்களோட நிலைமை அப்படித்தான் இருக்குது. அப்படி என்ன நாயகத்தினுடைய நிலைமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, வல்லாயுக்கும் பிஹி சதுருக்க, நாயகமே உங்களுடைய மனசு எப்படி தெரியுமா இருக்கு. இந்த இடத்துல சதுரு அப்படின்ற வார்த்தைக்கு நெஞ்சுன்னு அர்த்தம் வைக்கக்கூடாது. சதுருக்கு நெஞ்சுன்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க, இந்த இடத்துல மனசுன்னு அர்த்தம் வைக்கணும். சரியா, வலாயுக்கும் பிஹி சதுருக்க, நாயகமே அவங்க அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய மனசு எப்படி தெரியுமா ஆகுது, ரொம்ப சஞ்சலப்படுது நாயகமே. இந்த சஞ்சலப்படுறதுனால நான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை வகையா அறிவிச்சிருக்கிறேனோ அந்த ஒன்றிலிருந்து சிலதை நீங்க விட்டுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்ன அந்த மக்கள் சொன்னாங்க இப்ப சொல்ல வர்றான். ஐயகூலு, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, லவ்லா உன்சில அலைஹி, உங்களுக்கு இறக்கப்பட்டால், லவ்லா உன்சில அலைஹி, உங்களுக்கு இறக்கப்பட வேண்டாமா, கன்சுன் பொக்கிஷம், அந்த பொக்கிஷம் புதையல் உங்களுக்கு இறக்கப்பட வேண்டாமா, அது வந்திருக்கணுமே. இவங்க நபின்னு சொன்னாக்க இந்த நபிக்கு என்ன செஞ்சிருக்கணுமே, ஒரு பொக்கிஷம் வந்திருக்கணுமே அப்படின்னு கேட்குறாங்க. அவ் அல்லது ஜாஅ மாஅஹு மலக்குன், இவர் நபியா இருந்தா இவரோட இன்னொரு மலக்கு வந்திருக்கணுமே. அவ் அல்லது ஜாஅ வந்திருக்க வேண்டாமா, மாஅஹு இந்த நபி இவங்களுடனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடனே மலக்குன் ஒரு மலக்கு வந்திருக்க வேண்டாமா, அப்படி இருந்தால் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றாங்கல்ல. இந்த 2 விஷயமும் நீங்க உங்களை என்ன செஞ்சது, உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துது. அதனால எம்கிட்ட இருந்து வந்திருக்கிற வகி உங்களை நீங்க வந்து செஞ்சிருவீங்க, சில விஷயங்களை மறைச்சிடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்டுட்டு, இன்னமா நாயகமே கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்ற மாதிரி அடுத்த ஆயத்தை சொல்றான். இன்னமா அன்த நதீருன், நான் உங்களை அனுப்பப்பட்டதெல்லாம் எதுக்கு தெரியுமா, நீங்க எச்சரிக்கை செய்யறதுக்காக மட்டும்தான் உங்களை அனுப்பப்பட்டிருக்கேன் நாயகமே, வேற எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா, வல்லாஹு அலா குல்லி ஷையும் வக்கீல், அல்லாஹு தாலா அனைத்து பொருட்கள் மீதும் என்ன செஞ்சிருக்கிறான், பொறுப்பாளனாக இருக்கிறான். அப்ப யார் யார் எப்படி எப்படிங்கிறது அல்லாஹ் கண்டிப்பா தெரியும் நாயகமே, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, உங்களை நான் எதுக்கு தெரியுமா அனுப்பி இருக்கிறேன், உங்களை எச்சரிக்கை செய்ய வார்னிங் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் உங்களை நான் அனுப்பி வச்சிருக்கேன். அதனால நீங்க வார்னிங் மட்டும் கொடுங்க, எச்சரிக்கை மட்டும் அந்த மக்களுக்கு செய்யுங்க, அதை விடுத்து நீங்க வேற எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அடுத்த ஆயத்து இதே மாதிரி தான் அந்த மக்கள் சம்பந்தமா தான் வந்திருக்கு. அல்லது
அல்லது யகூலுன அந்த மக்கள் சொல்றாங்க இஃப்தராஹு அவர் கொண்டு வந்திருக்க அந்த குர்ஆன் ஆயத்து அவர் வந்து இட்டுக்கட்டி சொல்லப்பட்டது, தன்னுடைய சுய கருத்தை தான் சொல்றாரு, அது இறை வசனம் அல்ல. அந்த மக்கள் அப்படி சொல்றாங்க. முதல் சொன்னது 2 விஷயம் சொல்லிட்டாங்க. அல்லது இப்படியும் சொல்றாங்க அந்த மக்கள். இந்த என்ன சொல்றாங்க, இவருக்கு வந்திருக்கிற விஷயங்கள் இந்த குர்ஆனுடைய விஷயம் இறை வசனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, இது இறை வசனம் அல்ல, அது அவருடைய சுய கருத்து, சொந்த கருத்து, புனையப்பட்டது, இட்டுக்கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. குல் நபியே நீங்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்லிருங்க, ஃபஅது பி அஷரின் சுவரின் மிஸ்லிஹி முஃப்தரயாத்தின், அதாவது நீங்க சொல்றது உண்மைன்னு சொன்னாக்க, நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய விஷயங்கள் இட்டு கட்டி சொல்லப்பட்டதாப்பா அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு சொன்னாக்க ஃபஅது நீங்கள் கொண்டு வாங்க பி அஷரி சுவரி மிஸ்லிஹி, இதே மாதிரி இதுக்கு ஒப்பான 10 ஆயத்துக்களை நீங்கள் கொண்டு வாங்க. எப்படிப்பட்ட 10 ஆயத்து தெரியுமா? சும்மா ஃப்ரெஷ்ஷாக பியூராக கொண்டு வர வேணாம், முஃப்தரயாத்தின் புனையப்பட்டதாகவே நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் என்னை இட்டுக்கட்டி நான் சொல்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையா இருந்துச்சுன்னு சொன்னாக்க இதே மாதிரி இட்டுக்கட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 10 ஆயத்தை கொண்டு வாங்க. அதுக்காக வேண்டி நீங்கள் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் நீங்கள் பெற வேணாம்னு நான் சொல்ல வரல. அதுக்காக நீங்கள் என்ன தெரியுமா செய்கிறீங்க, நீங்கள் கூப்பிட்டுக்கங்க. யார் யாரை கூப்பிடணுமோ கூப்பிட்டுங்க. மனிஸ் ததாத்தும், சக்தி வாய்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் கூப்பிடுங்க. யாரை தவிர, மின்தூனில்லா, அல்லாஹ்வை தவிர வேற சக்தி வாய்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு இந்த 10 ஆயத்தை இட்டுக்கட்டப்பட்டதாகவே நீங்க கொண்டு வாங்க. எப்ப இன் குன்தும் சாதிக்கீன், நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால், அல்லது நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். என்னைய பொய்யன்னு சொல்றீங்கல்ல, நான் சொல்லப்பட்ட வசனங்கள் இட்டுக்கட்டி சொல்லப்பட்டதுன்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்து நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருந்துன்னு சொன்னாக்க, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க 10 ஆயத்தை இதே மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் பதில் சொல்றான். ஃபஇல்லம் யஸ்தஜீபு லக்கும், நாயகமே உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றால் சொன்னாக்க, இந்த மாதிரி ஆயத்தை அவங்க கொண்டு வரலண்டாக்க, ஃபஇல்லம் யஸ்தஜீபு அவர்கள் கொண்டு வரவில்லை என்றால், இதே போன்ற இதுக்கு பதில் எதுவும் கொடுக்கல, லக்கும் உங்களுக்கு அப்படி கொடுக்கலன்னு சொன்னாக்க, ஃபஅலமு நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் நாயகமே, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபஅலமு நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னமா உன்சில பிஇல்மில்லா, உங்களுக்கு அருளப்பட்ட இந்த இல்முங்கிறது அல்லாஹ்ட்ட இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. உறுதியாக சொல்கிறான். அன்னமா உன்சில, நிச்சயமாக இறக்கி வைக்கப்பட்டதெல்லாம் என்ன தெரியுமா, பிஇல்மில்லா, அல்லாஹ்விடம் புறத்தில் இருந்து மட்டும்தான் இந்த வஹி வந்திருக்கு, இந்த இல்மு வந்திருக்கு, வேற யார்கிட்ட இருந்து வரல நாயகமே, அதை நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டு, வ அல்லா இலாஹ, அந்த ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அல்லாஹ் இலாஹ, அவனுக்கு எந்த விதமான நிகராக யாரும் கிடையாது, இல்லாஹுவ, அவனுக்கு அவன் மட்டும்தான் இருக்கிறான், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது நாயகமே. இவங்க சொல்ற மாதிரி இன்னொரு இறைவன்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் சிலை வணக்கங்கள் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது நாயகமே. அல்லாஹ் ஒருத்தன் தான், அவன் தனித்தவன் தான், அவனுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது நாயகமே. ஃபஹல் அன்தும் முஸ்லிமுன், இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா, நீங்கள் முஸ்லீமாக இருப்பீர்கள் அல்லவா, அதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் வந்து தன்னுடைய ஒரு இறைவனுடைய இறை மறுக்கக்கூடிய நபர்களுக்கு இறைவன் ஒருத்தந்தான் அப்படிங்கிறத உறுதியாக்கி சொல்லி காமிக்கிறான். வேற இதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது நாயகமே, அதனால நீங்க தைரியமா அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அடுத்த ஆயத்து பொதுவாகவே மனிதர்கள் சம்பந்தமாகவே இந்த ஆயத்து தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கு. இந்த உலகத்தினுடைய ஆசை அலங்காரங்கள் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் கணக்கு முடிச்சிருவான் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நம்முடைய அமல்கள் அத்தனையும் மறுமை சம்பந்தப்பட்டதாகவே இருக்கணும், களப்பற்றதாக, எந்த விதமான இந்த உலகத்தினுடைய ஆதாயத்துக்கான நம்முடைய நன்மைகள் எதுவும் இருக்கக்கூடாது. நம்முடைய அத்தனை செயல்களும் மறுமைக்காக மட்டுமே இருக்கணும். அதுக்கெல்லாம் பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்வானாக. யாருடைய செயல்கள் இந்த உலகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றதோ அவர்களுடைய அத்தனை செயல்களையும் இங்கே கணக்கு முடிச்சிருவான். அவங்களுக்கு மறுமையில எந்த ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து மறுமையில் வரும்போது வெறும் கையாக நஷ்டவாளிகளாகத்தான் வருவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான மறுமையில் எதுவும் கிடைக்காது. இங்கேயே அவங்களுக்கு முடிக்கப்படும், இங்கே எந்த குறையும் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். அப்போனா என்ன, ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க, ஹசரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, ஹசரத் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க எல்லாருமே என்ன சொல்ல வர்றாங்கனாக்க, இந்த ஆயத்து இறங்குனதுக்கு என்ன காரணம், 15வது ஆயத்து இறங்குனதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, இவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னாக்க, விளம்பரத்துக்காக வேண்டி யாரெல்லாம் அமல் செய்கிறாங்களோ,
இப்போ தொழுகிறதா இருக்கட்டும், அல்லது வேறு நோன்பு வைக்கிறதாக இருக்கட்டும், மற்ற செயல்கள் செய்கிறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆள் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான தொழுதுகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி நோன்பு வச்சுருக்கேன், அதை வந்து விளம்பரப்படுத்துறது. நோன்பு வச்சதுங்க நம்மளா சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு தெரியும், நம்மளா சொல்லாத வரையும் அந்த மக்களுக்கு எதுவும் தெரியாது. அப்போ அந்த நோன்பை வெளிப்படுத்தி காமிக்கிறது. அதே மாதிரி தான தர்மம் செய்கிறோம், நான் இவ்வளவு தான தர்மம் செஞ்சேன், இத்தனை குமரை நான் நிறைவேற்றி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையை அடிக்கிறது. எதா இருந்தாலும் தற்பெருமையை அடிக்கிறது. நான் தான் செஞ்சேன், நான் இல்லைன்னா அந்த இடத்துல அந்த காரியம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை அடிக்கிறது. அதே மாதிரி கொடுக்கும் போது என்ன செய்யுது, என் பேரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெளிப்படுத்துறது. இது எல்லாமே வந்துட்டு யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டியும் அதன் அலங்காரத்துக்காக, அதன் அலங்காரம்னா மக்கள் புகழணும், அவரை வந்து நல்லா செஞ்சிருக்காருப்பா, இவர் வந்து நல்லா செய்வார், நல்லா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பணக்காரப்பா அப்படின்னு மக்கள் புகழணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் செய்கிறார். அதே சமயத்தில் இப்படி சில பேர் செய்வாங்க, எப்படின்னாக்கா நம்ம கொடுக்கறதுனால அடுத்தவங்க பார்த்து அவங்களும் அதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற நல்ல நோக்கத்தில் கொடுத்தாங்கன்னாக்க அதுக்குள்ள கூலி வேற, அவங்களோட நியத்து வேற, நல்ல நியத்தா இருக்குது, அல்ல அவங்களுக்கு அதை கபூல் செஞ்சு கொடுப்பான். அவங்க இந்த மாதிரி நியத்து உள்ளவங்களுக்கு 2 விதமான நன்மையை எல்லாம் கொடுத்துருவான், இந்த உலகத்திலையும் கொடுப்பான், மறுமையிலையும் கொடுப்பான். அந்த மாதிரி நியத்து இருந்துச்சுன்னு சொன்னாங்க, இது அடுத்தவங்களை தூண்டுற மாதிரி உள்ள நியத்து. ஆனால் சொன்னேன்னு இவங்க அடுத்தவங்க நம்மளை புகழணும், நம்ம இல்லாத இடத்துல நம்மளை இருக்கிற இடத்துல நமக்கு முன்னாடி புகழணும். இவர் நல்லா செய்வார்ப்பா, இவர் இல்லைனாக்கா இந்த மஜ்லிஸே நடந்திருக்காது, இவர் இல்லைனாக்கா இந்த பில்டிங்கே எந்திரிச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி டொனேஷன் பண்ணிட்டு ஹெட்டில் வந்து அவங்க பேரை போட சொல்கிறது, இந்த நபர் அன்பளிப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரை போட சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு காரியங்கள் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அல்ல பரிபூர்ணமாக இந்த முகஸ்துதியிலேருந்து அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் யாரெல்லாம் செய்கிறாங்களோ இது பூரா இந்த உலகத்திலே அவங்களுக்கு கணக்குகள் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்திலே அவங்களுக்கு கணக்குகள் முடிச்சிருவோம், இந்த உலகத்தை விட்டு அவங்களுக்கு வேறு எங்கேயும் நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட நபர்களுடைய அமல்கள் எப்படின்னு சொன்னாக்கா, வழுக்கு பாறையில் தண்ணியை ஊற்றுற மாதிரி. வழுக்கு பாறையில் தண்ணியை ஊற்றின தண்ணி நிற்க மாட்டாக்க, தண்ணி நிற்காது. நாயம் சாசன் சொல்லி காமிச்சாங்க, மனிதர்களுடைய குணங்கள் 3 விதத்தில் இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். அந்த 3 குணங்கள் என்ன அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.